ஹலோ ஆல் வணக்கம் பீடா. வெல்கம் டு த ஷோ. தேர்ட் டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு லார்ட்ஸ்ல. டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து. 251 ஃபார் 4 பீடா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ரன் ரேட் 3.02. நான் பார்த்தேன் கிரிக்கின்ஃபோல. இது பேஸ் பால் அவ்வளவுதானா? என்ன நீங்க நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன சொல்லுங்க. சார், நான் சொல்றது நிறைய பேருக்கு போர் அடிக்கும், உங்களுக்கும் போர் அடிக்கும். கண்டிஷன்ஸ் ஆர் கிங். இங்க முன்னாடியே என்ன சொன்னோம், கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கும் பிச்சு. 10 ஓவருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கலாட்டா பண்ண ஆரம்பிக்கும் பிச்சு. எட்ஜ்பாஸ்டன் நியூ பால் பிச்சு. இது நியூ பால் பிச்சு கிடையாது. நியூ பால்ல உங்களுக்கு சீம் மூவ்மெண்ட் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படின்றதுனால நியூ பால்ல விக்கெட் விழாது. கொஞ்சம் உங்களுக்கு ஓல்டு பால் ஆகணும் சொன்னதான் கண்ட்ரோல் ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். இப்ப நிதிஷ் ரெட்டியை பத்தி தலை தலையா அடிச்சுக்கிட்டோம். அவரை யூஸ் பண்ணுங்கயா, போலரா யூஸ் பண்ண. ஒரு நாளைக்கு நீங்க 15 ஓவர் ஒரு கொடுங்க. பிளேஸ் இஸ் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைடு. அதுல எந்த பிரில்லியண்டா ஆடினாங்க இங்கிலாந்து. திஸ் இஸ் கோயிங் டு சர்ப்ரைஸ் மெனி பீப்புள். 251 ஆன் த போர்டு. ஜஸ்ட் 251 ஆன் த போர்டு. அட்வான்டேஜ் இங்கிலாந்து ஆஃப்டர் டே ஒன். ஏன்னா இப்போ நார்மலி பாத்தீங்கன்னா டே டூல கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பேட் பண்றதுக்கு. தேர் ஒன்லி 4 டவுன். அன்லெஸ் அதர்வைஸ் இந்தியா ஸ்கிட்டில் தம் அவுட் ஏர்லி ஆன். ஒரே அட்வான்டேஜ் நியூ பால். ஸ்டில் அத பிராண்ட் நியூ பால் நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு. ஒருவேளை ஜோ ரூட் வெல் செட்டில்டு ஜோ ரூட் ஆடி இருக்காரு. பென் ஸ்டோக்ஸ் நீங்க ஃபேண்டசில சொல்லியே எடுத்தீங்க அவரை விட முடியாதுன்னு. ரொம்ப ஒரு டிட்டர்மைண்டா ஆடிட்டு இருக்காரு. இந்த பழைய நீங்க ரன் நான் அடிச்சே ஆகணும்னு. இந்த ஜெமி ஸ்மித் எல்லாம் பாத்தீங்கன்னா அவரும் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அவங்களோட அதுக்கப்புறம் லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படி இப்படி தேத்துவாங்க ரன்னு. ஒருவேளை இந்தியா cannot bowl them out அட்லீஸ்ட் 1 hour ஆஃப்டர் லஞ்ச், இங்கிலாந்து வில் பி ஆன் அட்வான்டேஜ். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் மேஜிக் ஸ்கோர் 323. ஐ திங்க் இங்கிலாந்து இஸ் டெஃபினெட்லி ஆன் கோர்ஸ் ஃபார் தட். ட்ரெடிஷ்னலா டே டூ டே த்ரீ நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஆனா இந்த பிச்சை பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா கீழே உருளுது ஒரு சில பால்லாம். இது என்ன சொல்றது, ட்ரெடிஷ்னல் லாட்ஸே கிடையாது. எடுத்தோடனே நல்ல சீன் மூவ்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நாலாவது நாள்ல ஸ்லோ ஆரம்பிக்கும். அஞ்சாவது நாள் ஆட முடியாது உங்களுக்கு. அதான் லாட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா முதல் நாள் உருளுது ஒரு சில பால்லாம். இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா பவுலர்ஸும் பிரில்லியண்டா போட்டாங்க. ரெண்டு ஸ்பின்னர்ஸும் அவங்களோட ரோல் என்ன பண்ணணுமோ அதை பர்ஃபெக்டா பண்ணாங்க. 2.51 ஓவர் கொடுத்தாங்க. பும்ரா வாஸ் பிரில்லியன்ட். ப்ராபப்ளி ஆகாஷ்தீப் சிங் காட் கேரிட் அவே ஃப்ரம் த பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப ஓவரா ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது. வேர் யூ சி தேர் இஸ் சம் ஜூஸ் இன் த பிச். ரொம்ப ஓவரா ட்ரை பண்றேன்னு ஓவரா ட்ரை பண்ண மாதிரி இருந்தது. பட் தட் இஸ் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார் யூ. 83 ஓவர்ஸ் நீங்க போட்டுட்டு உங்களுக்கு 251 ரன் தான் இங்கிலாந்து கொடுத்துருக்கீங்கன்னா யூ ஆல்சோ டன் வெல் அஸ் அ போலிங் யூனிட். இது இன்னொன்னு என்னன்னா 116 ரன்னு தான். தட் இஸ் 29 பவுண்டரிஸ் ஹஸ் பீன் ஸ்கோர்ட் ஆஃப் அ டோட்டல் 253 ரன்ஸ். ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல. கேன் யூ பிலீவ் இட்? நான் என்ன சொல்றேன்னா பிச்சை பாரு. பிச்சு உனக்கு அந்த மாதிரி பாட்டாவா இருக்கு ஒண்ணுமே இல்லையா? அக்ரெசிவ் ஆடு. பிச்சு இந்த மாதிரி இருக்குன்னா ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் இட். ரைட் ஃப்ரம் பென் டக்கெட் டு கிராலி டு எவ்ரிஒன். போப் ஒரு ஒரு வீசினாரு ஃபர்ஸ்ட் பால். டைவ் அடிச்சாரு. கில்ல என்ன வேணா ஆயிருக்கும். அதை பிடிச்சிருந்தாங்கன்னா வேற மாதிரி போயிருக்கும். பட் எவ்ரி ஒன் ஷோ ட்ரெமண்டஸ் அப்ளிகேஷன் வித் பேட். த மொமெண்டம் இஸ் ரைட் நோ வித் இங்கிலாந்து. ஆமா, மொமெண்டம் வித் இங்கிலாந்து கரெக்ட் தான். பட் இன்னும் கொஞ்சம் நீங்க சொன்ன மேஜிக் ஸ்கோர் இன்னைக்கே அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா டிஃபிகல்ட் ஆயிருக்குமே பீடா. அட்லீஸ்ட் அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. சார், தே ஆல்சோ ரெஸ்பெக்டட் இந்தியாஸ் bowling. இந்தியா கேவலமான பால்லாம் போடல. தேவர் நாட் ஓவர் டிஃபென்சிவ் டுடே. தேவர் ஆல்சோ ஆன் த அட்டாக் டுடே. அப்படிங்கும்போது தே நியூ இட் வெரி கிளியர்லி. அந்த மாதிரி அவங்க பழைய மாதிரி ஆடிந்தா நீங்க சொல்ற மேஜிக் கூட மேலே போயிருப்பாங்க. தே மேட் இட் ஆனா வெரி விக்கெட்டே கிளியர். விட்டுருப்பாங்க. அதான் பேலன்ஸ் பண்ணணும். அதான். ஸோ பியூட்டிஃபுல். எல்லாருமே நல்லா போட்டாங்க. நிதிஷ் ரெட்டில ஒரு சில பால் நச்சு நச்சுன்னு போச்சு. ரெண்டு ஸ்பின்னர்ஸ் ஒரு சல்லி ரன் கொடுக்கல. பியூட்டிஃபுல்லா போட்டாங்க ரெண்டு பேரும். அப்படிங்கும் போது தே மேட் இட் கிளியர் தட் ஓகே ஐம் கோயிங் டு பேட்டில் இட் அவுட். இந்த பேஸ் பால் எகேன்ஸ்ட் பால்லாம் வேண்டான்னு. ஃபர்ஸ்ட் செஷன் பாருங்க 83 ஃபார் 2 இன் 25 ஓவர்ஸ். ஓகே, இப்ப 3.32 உங்களுக்கு 2 விக்கெட்ன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. பட் 6 out of 10 க்ளோஸ் செஷன் ஃபார் இந்தியா. செஷன் ஷூல பாருங்க, இதான் இங்கிலாந்துன்ற மாதிரி 70 ஃபார் நோ லாஸ் இன் 24 ஓவர்ஸ். 2.91 விக்கெட்லெஸ் செஷன். க்ளோஸ் செஷன் ஒன் பை இங்கிலாந்து. 6 out of 10. தேர்ட் செஷன் பாருங்க 34 ஓவர்ல 98 ஃபார் 2. ரெண்டே ரெண்டு விக்கெட் தான். 2.88 ரன் ரேட். இட்ஸ் டிரான் செஷன். இப்போ செஷன் மேப் எப்படி இருக்குன்னா இந்தியா ஒன், இங்கிலாந்து ஒன் அண்ட் டிரான் ஒன்.
நாளைக்கு எந்த டீம் ஃபர்ஸ்ட் 2 செஷன் கண்டினியூஸா ஜெயிக்குதோ தே வில் கெட் இன் டு போல் பொசிஷன். என்ன அதுக்குள்ள சொல்றீங்கன்றீங்க? அப்படிதான் லார்ட்ஸ் டெஸ்ட் போகும். போல் பொசிஷன் போயிடுவாங்க எந்த டீம் 2 செஷன் ஜெயிக்கிறாங்களோ, ஈவன் பை a க்ளோஸ் மார்ஜின். So lot to play for tomorrow when it comes to the new ball with them. ரூட் கண்டிப்பா விட மாட்டாரு, பெருசா அடிக்கணும்னு தான் பாப்பாரு. எப்படி பிளட் கேட்ஸ் இவங்க ஓபன் பண்ண போறாங்க அப்படின்றதான் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் 10 ஓவர். அது கரெக்ட். பட் இவங்க டீம் கால்ஸ் எல்லாமே கரெக்டா போயிடா. நீங்க பும்ரா கொண்டு வந்துட்டாங்க, அது எக்ஸ்பெக்டட் தான். மத்த டீம் சேஞ்சஸ்லாம் ஓகே தானா? நான் தான் சொன்னேனே உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு வந்து குல்தீப் வந்து இந்த பிச்சில் விக்கெட் எடுத்திருப்பாரா தெரியாது, ஃபெயில் ஆயிருப்பாரா தெரியாது. அந்த மாதிரியான பிச் இது. ஏன்னா வந்து ஒரு சில பால் அப்படியே திரும்புது, ஒரு சில பால் உருளுது. அப்படிங்கும் போது யூ காட் 2 spinners who can do the job, that is a containing job, and leave the rest to the fast bowlers. நான் உங்களை ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஆகாஷ் தீப்போட மேஜிக் லாஸ்ட் டெஸ்ட்ல ஒரு 6 out of 10 இந்த டெஸ்ட் மேட்ச் வந்ததுன்னா 8 டவுன் ஆயிருப்பாங்க, இங்கிலாந்துல ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்துட்டு சும்மாவான வந்து டீம் செலெக்ஷனை வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. தே பிக் த ரைட் டீம். ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, வில் கருண் நாயர் பர்ஃபார்ம்? அது ஒரே ஒரு கேள்விதான். நிதிஷ் ரெட்டி வில் ஆல்வேஸ் பி இன் மை டீம். இந்த ரோலை அவர் பண்ணிடுவாரு. 15 ஓவர் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துருவாரு, டைட்டா போட்டுருவாரு. ஒரு 30-40 ரன் அடிக்கக்கூடிய குவாலிட்டி இருக்கு. எனக்கு 2 விக்கெட் எடுத்துட்டு 30 ரன் நிதிஷ் ரெட்டி அடிச்சா he justifies his place. anything more than that is a bonus for me. ஒரே கொஸ்டின் என்னன்னா, கேன் கருண் நாயர் டெலிவர்? இப்ப இது வந்து ஒரு சீசா பேட்ல போயிட்டு இருக்கு. We are going to see an absolute traditional test cricket for the next 4 days if the game goes on for day 5. ஆமா, அப்படி நீங்க சொல்ற மாதிரி அப்சல்யூட் ட்ரெடிஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆனாங்கன்னா ரிசல்ட் வருமா? கண்டிப்பா வரும். விக்கெட் அதுதான் கேக்குறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல போச்சுல கேம், அதனால கேக்குறேன். ஸ்பீடா பாயினே இருக்கும். இன்னொன்னு சொல்றேன், இந்த பிச்சில் ஓல்டு பால்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் கஷ்டமா இருக்கும் ஆடுறதுக்கு. அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கு. அவர் போடுற ஒரு சில பால் அந்த ஆக்டேன் ஸ்பீடுக்கு உருண்டுச்சுன்னா லட்டார்னு அடிச்சிரும் பேட. அதனால வந்துட்டு நியூ பால்ல நான் தான் சொன்னேன், நியூ பால்ல இந்தியா கிவ் அவே விக்கெட் பிளேயிங் பேட் ஷாட் அன்லஸ் அதர்வைஸ் தி கெட் அன் அன்பிளேயபிள் பாலுங்கும் போது என்னோட பயம் இங்க என்னன்னா, 2 போலர் தான். இன்னே அப்படி சொல்றேன், நீங்க ஒன்னு ஜோஃப்ரா ஆர்ச்சர் வித் போல் பால், அனதர் ஒன் போல் பால்னா பென் ஸ்டோக்ஸ். அவரை தான் நான் பயப்படுறேன். மத்தவங்க எல்லாம் நான் அந்த கார்ஸ் ஓக்ஸ் எல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பென் ஸ்டோக்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே ஓடி வந்து போடுவாரு, மெதுவா போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல கிராஸ் சீமை புடிச்சு போடுவாரு, உருண்டுரும் பால். அந்த எல்பிடபிள்யூ வில் கம் இன்டு தி பிட்ச். அந்த 2 bowlers I'm really worried about is ஆர்ச்சர் அண்ட் ஸ்டோக்ஸ். 323க்கு மேல எவ்வளவு ரன் இங்கிலாந்து அடிக்கிறாங்களோ தட் இஸ் கோயிங் டு பி a cushion for them. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது 400 பிட்ச் கிடையாது. Trust me on that. At the end of day 1 England would have been breathing better than India. ஆமா பீடா, கரெக்ட் தான். நீங்க இன்னொரு பாயிண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, பிச்சுக்கு ஊர்ல நீங்க சொன்னீங்க ரிட்டையர்ட் ஆக போற மாதிரி அவங்களுக்கு சின்ஸ் தே மேட் ஹேவ் ஹேட் இன்ஃபர்மேஷனா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க நோ தேர் லோக்கல் கண்டிஷன்ஸ் பெட்டர். ஸோ பிச்சை ரீட் பண்ணிட்டு தான் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிட்டாங்களா. ஏன்னா மெனி தாட் தட் தே வில் பவுல் ஃபர்ஸ்ட். இப்போ இந்தியா தான் கடைசி பிடிக்க போறாங்க. இன்னும் டிட்டீரியேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா கடைசியா பேட் பண்றது கஷ்டம் தானே. கன்சிடரிங் தட் ஆல்சோ இந்தியா ஸ்டில் ஸ்லைட்லி பிஹைண்ட், அப்படிதானே? அதாவது இல்ல எப்படி விட்டுருக்காங்கன்னா, ஒன்னே ஒண்ணு கரெக்டா சொன்னீங்க, கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி. லார்ட்ஸ் பிச் இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லோப்பா இருக்கிற மாதிரி பிச்சில் கிராஸ்ன்னு பாத்தீங்கன்னா 22 yardsலயும் கிராஸ் இல்ல. அது அப்படியே ஒரு எரும மாடு அப்படியே வந்து கொதர்ன மாதிரி அங்க இங்க பேச்சஸ்ல கிராஸ் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப சன்னு வேற பிரைட்டா அடிக்குது. இட்ஸ் நாட் கிளவுடி கண்டிஷன்ஸ். அப்படிங்கும் போது என்ன இருக்கும், கிராஸ் வர ஆரம்பிக்கும். கிராஸ் வர ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த ஸ்லோப் இருக்கிறதுனால இன்னும் உருள ஆரம்பிக்கும் பால். யூ வுட் ராதர் வாண்ட் டு பி ஹாப்பி வித் அன்இவன் பவுன்ஸ் ஆன் த ஹையர் சைடு ராதர் தேன் த லோயர் சைடு. பால் பர்டிகுலர்ல ஓல்ட் ஆச்சுன்னா ரிவர்ஸ்ல வேற ஆரம்பிக்கும் லாட்ஸ்ல. டே 4 டே 5 போது the decision what England has taken is absolutely spot on. The way they have applied themselves throughout 83 overs is absolutely spot on. திருப்பி நான் சொல்ல பாருங்க, India has bowled very very well, but England has come with the specific answers here. அதெல்லாம் மறந்துரு. அதெல்லாம் பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டேன் இவ்வளவு வருஷம், இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன். இப்ப நான் ட்ரெடிஷனல் கிரிக்கெட் ஆடி இந்த சீரீஸ் ஜெயிக்கணும், இந்த டெஸ்ட் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆடின அந்த அப்ளிகேஷன்ல தெரிஞ்சுது. பட் இந்தியா ஹாஸ் டு ரியலி பிக் அப் திங்ஸ் வெல் இந்த நெக்ஸ்ட் 2 செஷன். 2 செஷன் விட்டாங்க, அப்புறம் பிடிக்கிறது கஷ்டமாயிடும். பந்து இன்ஜுரி எவ்வளவு சீரியஸ் பீடா, நீங்க பாத்தீங்களா?
அது வேற பெரிய பார்த்தேன். பஞ்சாயத்து ஆயிருமே அப்புறம். அதுதான் ஒரு சில ஐயோ, ஏற்கனவே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 2 வருஷம் கிரிக்கெட்டை விட்டா இப்ப வந்தாரு, இப்ப அவரை பாத்துக்கோங்கன்னு. அது ஒண்ணும் பெருசா சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியல. எப்படி இருந்தாலும் சரி, ஒத்த கையில தானே சிக்ஸ் அடிக்க போறாரு. பேட்டிங் வரும்போது அடிக்க போறது, ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாலும் ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, ஒத்த கை ராசா அப்படின்னு தான் அடிக்க போறாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது, வாட் எவர் லிட்டில் ஐ நோ அபவுட் பண்ட் இஸ் மென்டலி வெரி வெரி ஸ்ட்ராங். 20% ஃபிட்டா இருந்தாலும் கம் தேர் அண்ட் பேட் இன் பேட் த வே ஹி நோஸ் ஹவு டு டூ டு டேக் இட் ஆன் அகேன்ஸ்ட் ஆப்போசிஷன். அதனால ஐ டோன்ட் see தட் அ ப்ராப்ளம். இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப கூட்டு bowling கோச்சும் சரி, ஹெட் கோச்சும் சரி, ஆகாஷ் கிட்ட சொல்லணும், தம்பி இப்பதான் சீனுக்கு வந்திருக்க. போன மேட்ச் ஒன்னாலதான் ஜெயிச்சுது. சிங்கிள் ஹேண்டடா நீ ஜெயிச்சு கொடுத்த அன்பிளேபிள் பால்ஸ் ஆன் அ பெட்டர் பிட்ச் நீ போட்ட. இங்க உனக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கு. don't get ரொம்ப over ட்ரை பண்ண வேண்டாம். don't get over excited and don't worry about the expectations what people have outside this dressing room environment அப்படின்னு கிளீனா சொல்லணும். ஏன்னா நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் எப்படின்னா அந்த பக்கம் பாக்குறாரு, கொஞ்சம் கொஞ்சம் இங்க சீம் மூவ்மெண்ட் இருக்கு, இந்த பக்கம் விக்கெட் விழுது, இப்படி ஆடிட்டு இருக்காங்க, ஏகப்பட்டதை ட்ரை பண்ணிட்டாரு. ஏன்னா ஆக்கா டீப் இஸ் சம்மன் who even doesn't pick up wickets you expected to bowl is over slightly. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. 17 ஓவர்ல 75 ரன். அவர் நார்மலா போடுற மாதிரி போட்டு 17 ஓவர்ல ஒரு 39 ரன் கொடுத்தா 230 ரன் வந்திருப்பாங்க. 230 for 4 is totally different from another 20 runs. நிறைய பேர் கேட்பாங்க 20 ரன் என்ன வரப்போகுது. I've got 250 on the board. 250 is a small milestone. When I'm approaching another milestone 300 போது it will give a sigh of relief for me to get to 250, but it is absolutely fine. நாளைக்கு வந்தோடனே எப்படி இந்த 10 ஓவரை யூஸ் பண்றாங்க, எடுத்த உடனே நாளைக்கு ரூட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜிக் ஸ்கோர்க்குள்ள ஆல் அவுட் பண்ணிடுவாங்க. ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாஸ் காட் a great chance of coming back very strong tomorrow. ஓகே, இது இவங்க பெர்ஸ்பெக்டிவ். இந்தியா பெர்ஸ்பெக்டிவ் அவங்க வேற மாதிரி நினைப்பாங்க. பிடாக் இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஒரு தடவை தான் பேட்டிங் பண்ணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் பேசுங்க. அவங்க எப்படிதான் சார் யோசிப்பாங்க? இப்ப நான் ஒரு மேஜிக் ஸ்கோர் என்னோட ரிசர்ச் வச்சு நான் சொல்றேன். இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்க? they would have also have a magic score which they feel is going to be enough. Definitely I don't see them right now thinking about batting once and bowling India out twice. ஏன்னா no matter what the amount of form Indian batsmen have shown, if you want to bowl them out twice now to get score closer to 550, இந்த பிச்சில் 550லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன பொறுத்த வரைக்கும். அன்லஸ் அதர்வைஸ் someone plays an unbelievable knock and India goes completely off hook with the ball. அதானே ஒழி. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிளா யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூ பாலை பார்த்துருவோம். அவங்க இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த நியூ பாலை பார்த்துட்டு, திருப்பியும் சொல்றேன், ஜெமி ஸ்மித், ஓக்ஸ், கார்ஸ், தே ஆர் கோயிங் டு டெல் தெம் டு கோ அண்ட் பேட் பாசிட்டிவ்லி. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நாளைக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பாருங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் அப்படியே ப்ரொலாங் பண்ணும் கேர்ஃபுல்லா. when Jimmy Smith comes, Oakes comes, Cars comes, they are going to play their shots. So the quicker the partnership of touching with new ball on with Jimmy Smith and all other guys to come, you got a chance to wrap up the innings quickly. ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் நாளைக்கு இன்னொரு 70 ரன் போயிடுச்சுன்னு ஒரு 310 ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா, இங்கிலாந்து will have complete advantage which India have to be very very careful. இனி ஃபீல்ட் பிளேசிங்ஸா இருக்கட்டும், bowling changes இருக்கட்டும், everything has been very good. நாளைக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு 35 ரன் போகுதுன்னு வச்சுக்கோங்க, 290 for 4 வந்தாங்க. அப்ப ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ண டெஸ்ட் மேட்ச் போயிடும். ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அவங்க அடிக்க போறதுல இப்படிதான் ஆட போறாங்க. ஈதம் அந்த புக் ஃபோர்ஸ் them to hit boundaries and pick up wickets. இந்த 12 ஓவர் தெரிஞ்சிடும் நாளைக்கு at the end of the day who is going to be on top and having advantage. ஓகே, அப்ப நாளைக்கு பாப்போம் என்ன ஆகுதுன்னு. டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 2 செஷன் தான் இம்பார்ட்டன் சொல்லிருக்கீங்க. மேஜிக் ஸ்கோர் சொல்லிருக்கீங்க 323 நினைக்கிறேன். ஸோ இது இந்தியா ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே விக்கெட்ஸ் எடுத்து ரெஸ்ட் பண்றாங்களா அவங்க பக்கம் அட்வான்டேஜ் இல்ல. இங்கிலாந்து 2 செஷன் பேட் த்ரூ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஸ்டாப் பண்றது கஷ்டமாயிரும். ஸோ நாளைக்கு பாத்துருவோம் பீடாக் என்னன்னு. உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிருங்க. அதான் சொல்றேனே, இப்ப இந்தியன் டேசரிங்கள் நான் அப்படியே கைத்தட்டி எல்லாரையும் கட்டி பிடிச்சிப்பேன். Well done, brilliant effort. You showed patience. Everything is very fine, no problem. Just to seize that crucial moments, that clutch moments are early on. We are going to get back right into the test match அப்படின்னு அந்த 323 சொல்றேன். ஒரு 319 இங்கிலாந்து வந்தா கூட இந்த பிட்ச்ல இட் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் மோர். அவங்க பேட்டிங்ல பேஸ்பால் அப்ரோச் இருக்குல்ல, போலிங்ல பேஸ்பால் அப்ரோச் எடுப்பாங்க. குத்துன்னு குத்துவாங்க. they are going to be on your throat all the time. they are going to bowl shorter lengths. ரொம்ப அழகா விட்டு லேட்டா பேட் ஆன் டாப் ஆஃப் த பால், பேக் ஃபுட் ஷாட் நிறைய ஆட ட்ரை பண்ணீங்கன்னா, ஏர்லி ஆன் பர்டிகுலர்லி வித் நியூ பால் ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா
கில்லா இருக்கட்டும் சரி, ராகுலா இருக்கட்டும் சரி, பெரிய இன்னிங்ஸ் ஆடுறவங்க. திருப்பி சொல்றேன், கருண் நாயர் இஸ் ஆல்சோ யூஸ் டு பிளே பிக் இன்னிங்ஸ், பட் அன்பார்ச்சுனேட்லி இஸ் புட்டிங் இஸ் லைஃப் அண்டர் பிரஷர் டு ஸ்கோர். ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் அடிக்கலன்னா தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் திரும்பி வரதுக்கான சான்ஸே கிடையாது, கெரியரே முடிஞ்சுன்றதுனால அதெல்லாம் மறந்துட்டு பிரஷர் இல்லாம ஐ ஏர்ன் மை பிளேஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா it is 52-48. England is ahead when it comes to the momentum. Session map, England 1, India 1, drawn 1. நாளைக்கு பார்ப்போம் அந்த ஃபர்ஸ்ட் 2 செஷன் எந்த டீம் ஜெயிக்குது அப்படின்னு. எந்த டீம் ஜெயிக்குதோ they will go on and dominating the test match. We'll come back and do a review on day 2. Who comes out on top after riveting first day with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.